ஒருத்தர் தலையில காயம் காட்டுங்க. போலீசாருக்கு அடிபட்டது, ஒரு போலீசாருக்கு காயம் வந்து. ஆமா, போலீசார் தடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? ராம ரவிக்குமார் இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்டவர் இல்ல. உங்கள் தகவலுக்காக சொல்றேன். அவருடைய இயக்கம் வந்து 1,00,000 பேர் திரண்டக்கூடிய. அதே நீங்க சொல்ல அதே திருப்பரங்குன்ற மக்களுடைய உணர்வு. திரும்ப சொல்றேன், இது இட் இஸ் நாட் எகெயின்ஸ்ட் எனிபடி. அது இருந்தா நான் ஏற்க மாட்டேன், நீதியரசர் ஏற்க மாட்டார், நாடு ஏற்க கூடாது. நான் என்னுடைய கோயில வழிபாடு பண்றேன்னு சொன்னா நீங்க தடுப்பீங்கன்னா அது நியாயம் இல்லை. அது ஒரு இஸ்லாமியரும் தடுக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு இஸ்லாமியர் எதிர்ப்பு குரல் கொடுக்கல, எந்த அமைப்பும் கொடுக்கல. ஏன்னா தர்காவுக்கும் ஒரு வார்த்தையோட டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு எழுத்தோட டிஸ்டர்ப் பண்ணல. இவர்கள் நான் போய் தீபத்தூள்ல ஏத்துறாங்க, ஏத்தாங்க முடிஞ்சு வச்சுக்காது. ஏத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி முடிஞ்சா நீங்க அப்பீலுக்கு போங்க. 1ஆம் தேதி தீர்ப்புங்க. பிரச்சனை வந்து 4ஆம் தேதிங்க. நீங்க 1ஆம் தேதி 2, 3 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க நடவடிக்கை எடுக்காம விட்டீங்க. அப்ப யார் காரணம்? 1ஆம் தேதி தீர்ப்புக்கு 2ஆம் தேதி நீங்க அப்பீல் போயிருந்திருக்கலாம்ல. அப்போ ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும்ல. நீங்க ஏன் கடைசியில் 6 மணி வரைக்கும் டைம் பார்த்துட்டு இருந்து 6 மணிக்கு அப்புறம் திருப்பி கண்டெம்ட் போறாரு. கண்டெம்ட் இன்னைக்கு விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதை எடுத்து வந்து 2 நீதிபதிகள் போறாங்க. 2 நீதிபதிகள் மாற்றி சொல்லிட்டாங்க. உள்நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. இதற்கு அப்புறமா இது எப்படி நகரும்? திமுக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க பார்க்கிறது, கூட்டுறதுக்கு பார்க்கல. சிறுபான்மை மக்கள் விஜய் பக்கம் நகர்றாங்க. அது அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுத்துச்சு. அப்ப நாங்க சிறுபான்மை மக்கள் பக்கம் இருக்கிறோம் அவங்க காட்ட விரும்புறாங்க. சிறுபான்மை மக்கள் இது சந்தோஷப்படுத்தாது. அவருடைய கோரிக்கை இதுவல்ல, அவருடைய நோக்கம் இதுவல்ல. யார் கோயிலில் எந்த கோயில் எந்த சாமி கும்பிட்றான்னு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் தங்களுடைய அன்றாட பொழைப்புகளில் கவலைப்பட்டிருக்காங்க, எல்லா இந்து மக்களையும் போல. அவர்கள் வாழ்க்கை, அவருடைய சாப்பாடு, அவர்கள் குடும்பம் உட்கார்ந்துருக்கு. இவர்கள் அதை வேற ஒரு மாதிரி பிரச்சனையாக பார்க்குறாங்க. தங்களுடைய ஓட்டு தக்க வைக்கப்படும் பார்க்குறாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அப்போ திமுகவினுடைய உள்நோக்கமா இது? நீங்க சொல்றது பார்த்தா இதை வந்து தமிழக அரசு ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு நான் சொல்ல 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கேன். அது போய் எடுத்து பார்த்துக்கு. தமிழக அரசு ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒரு மோட்டிவோட செஞ்சிருக்கு அப்படின்னு 2 நீதியரசர் சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை சொல்லியிருக்கு. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க நீங்க யோசிச்சு பார்த்துங்க.